நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். பல ஆண்டுகளை தாண்டிட்டும் ஒரு முக்கியமான ஒரு சோகமான சம்பவம் கடந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிவியில் பெரிய பெரிய சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி 2018 மே 23, 24 அப்படின்ற மாதிரி டேட் சொல்லி ஆரம்பிக்கலாம் தான் விஷயம். ஆனால் இது வந்து ரொம்ப சோகமான விஷயம். இந்த மாதிரி ஒரு ரெகுலரான ஒரு விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கிறது நல்லா இருக்குமான்னு தெரியல. குறிப்பாக ஏன் இந்த ஸ்டெர்லைட் நினைவு நாள் குறித்து முக்கியமாக இப்போதைக்கு பேச வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னுமே முடிஞ்ச பாடு இல்ல. அங்க இருக்க மக்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைச்ச பாடு இல்ல. இங்க இன்னுமே ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட்ட திருப்பி திறக்கணும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான வந்து வேலைவாய்ப்புகள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்ற மாரி விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாம இன்னும் ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, அ காப்பர் உற்பத்தி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியா வந்து காப்பருக்காக வெளிநாடுகள வந்து நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாரி விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் வைஸ் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! இந்தியாவோட 40% காப்பர் தேவையை பூர்த்தி பண்ண ஸ்டெர்லைட் தானே, அதையே மூடி வச்சிருக்கோம் அப்படின்ற மாரி விஷயங்கள் நம்ம யோசிச்சாலும், பல்லாயிரக்கணக்கானோர் அத நம்பி வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு யோசிச்சாலும், அந்த ஊர் பொதுமக்களுக்கு அந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை ஏற்படுத்தின பாதிப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. குறிப்பா அங்க இருக்க மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாங்க, எவ்வளோ விதமான அ அந்த நச்சுத்தன்மையால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த தோல் வியாதியிலிருந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்திருந்தோம். வந்து நம்ம சினிமால பார்க்குற மாரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இந்த போபால் ட்ராஜடி பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது கூட ஏறக்குறைய ஸ்டெர்லைட்ட நம்ம அப்படியே விட்டிருந்தோம்னா, அத விட மோசமான ஒரு ட்ராஜடியா நம்ம தூத்துக்குடிய நம்ம பேசியிருக்க வேண்டியதா இருந்திருக்கும். என்னப்பா ஸ்டெர்லைட்ட பத்தி மட்டும் பேசுற அப்படின்னு கேட்டா, ஸ்டெர்லைட்ட பத்தி மட்டும் நம்ம இந்த இடத்துல பேசிட்டு அப்படியே கடந்து போயிட முடியாது. ஸ்டெர்லைட் அப்போ இருந்த அந்த கவர்மெண்ட் பத்தி நம்ம பேசி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்தது அதிமுக கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்குமே அந்த ஸ்டெர்லைட்ட ஒரு நியாயப்படுத்தி சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பா அப்ப இருந்த முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுப்பற்ற ஒரு பதில சொல்லியிருந்தாரு. அது ரொம்பவே மோசமான ஒரு பதிலா இருந்துச்சு. குறிப்பா டிவில பார்த்து தாங்க நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் இர்ரெஸ்பான்சிபிள் ஹி இஸ் அப்படின்ற மாரி தான் கேள்வி கேட்க தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அதன் தொடர்ச்சியா வந்து பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துருந்துச்சு. இன்னைக்கு காலையில ஸ்டெர்லைட்ட பத்தி நம்ம வந்து ஒரு விஷயத்த எடுத்து டீட்டெயிலா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் பத்தி நெறைய பேர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸ்டெர்லைட் அது கூடவே நடக்கிற பாலிடிக்ஸ் பத்தின விஷயங்கள் தான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. ஸ்டெர்லைட் கம்பெனி வந்ததுக்கு ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு 2 கட்சியுமே காரணமா இருந்துச்சு. ஸ்டெர்லைட் இவ்ளோ மோசமான தப்புகள் பண்றதுக்கு ஏடிஎம்கே, டிஎம்கே 2மே காரணமா தான் இருந்துச்சு. இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து பல விஷயங்கள் எக்கச்சக்க கமிஷன் வந்து இந்த 2 கட்சியும் வாங்கியிருக்கிறதா வந்து பரவலான குற்றச்சாட்டுகளுமே இருக்கு. அது வந்து இன்னும் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டா தான் இருக்கு. அத தாண்டி அதுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூடங்குளம் அணுமின் விஷயத்துக்கு யார் யாரெல்லாம் காசு வாங்குனாங்கன்ற மாரி ஒரு லிஸ்ட் வந்து வெளியாயிருந்துச்சு. அதே மாரி ஸ்டெர்லைட்டுக்கும் ஒரு லிஸ்ட் வந்து வெளியாயிருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அந்த 13 பேர் கொல்லப்பட்ட சம்பவம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 100 நாள் புரொடெஸ்ட் நடக்குது. 100வது நாள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முற்றுகைன்னு சொல்றாங்க. கலெக்டர் வந்து அந்த டைம்ல முக்கியமா ஊர்ல இல்ல. அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு குட்டி ஏரியாக்குள்ள அவ்வளோ பேர வச்சு சுடுறாங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தற்காப்புக்காக சுட்டா மாரி தெரியல. பிளான் பண்ணி தலையிலேயே சுடுறாங்க. அதுவும் குறிப்பா ஒரு சின்ன பொண்ணு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்னோலின் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன பொண்ணு தலையில அந்த குண்டு அந்த கண்ல குண்டு பட்டு அவங்க முகமே சிதைஞ்சு போயிருந்தது. அந்த ஒரு காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, கொதிப்படைய செய்ற விதமா தான் இருந்துச்சு. இதெல்லாமே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதன் தொடர்ச்சியா நடந்த இந்த அரசியல் சார்ந்த சம்பவங்கள் இது ஒண்ணுமே இல்ல அப்படின்ற இது ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாரி ஒரு சில பேர் பேசினதும், அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஃபாரின் பாடியோட பிரச்சனை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பேசினதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பரபரப்பா இருந்துச்சு. அது வந்து அந்த அரசியல் களத்த வந்து ஒரு இன்னுமே சூடு பிடிக்க வச்சிருந்துச்சு. குறிப்பா ஆட்சி போனதுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்து வச்சு பேசினதுமே ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டிருந்துச்சு. அ நான் சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு காலையில இத பத்தி மட்டும் பேசணுமா, பாலிடிக்ஸும் சேர்த்து பேசணுமே அப்படின்ற விஷயங்கள் வந்து, இன்னைக்கு காலையில வந்து ஒரு நியூஸ் வந்து பரவலா எல்லா ஒரு பெரிய பெரிய மீடியா சேனல்ஸ்லயும் வந்து பப்ளிஷ் ஆயிட்டு இருந்துச்சு. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மதுரை மேற்கு மாவட்டத்தில வந்து போட்டியிடப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு போஸ்டர் ஒட்டுனதாகவும், 1,10,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில அவர் வந்து ஜெயிச்சதா போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அப்படின்ற மாரி விஷயங்களும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அ இதெல்லாம் தாண்டி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சல்யூட் டூ தட் டிவிகே ஃபிளாக் அப்படின்ற மாரியான விஷயங்கள் போட்டு ஒரு இது ஒண்ணு போட்டிருந்தாங்க. டிவிகேவோட ஃபிளாக ஒருத்தர் எரிக்கிற மாரியும், அதுக்கு ஒருத்தர் வந்து தடுக்கிற மாரியும், "வா நண்பா" அப்படின்ற மாரி விஷயங்கள் 13 பேர் சுட்டப்போ யாருமே கேட்கலையே அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து ஜஸ்ட் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற மாரி தான் இருந்துச்சு. அப்பவே அதுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் யோசிச்சிருந்தோம். சரி ஓகே. அப்போதைக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா கொஞ்சம் ஆறுதல் படுத்துறமான விஷயங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது பாதிக்கப்பட்ட எல்லாரோட குடும்பத்தையும் விஜய் அவர்கள் நேர்ல போய் சந்திச்சிருந்தாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து ஒரு 10 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவர் போய் நேர்ல போய் சந்திக்கிறாரு. சந்திச்சது மட்டும் இல்லாம, அந்த 13 பேரோட குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு ரூ. 1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, இழப்பீடு நிவாரணம் மாரி குடுத்துட்டு வராரு.
இதெல்லாம் ஓகே. இமிடியேட்டான ரெஸ்பான்ஸ், டிமானிட்டைசேஷன்லேருந்து பல முக்கியமான விஷயங்களில் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களோட நின்று இருக்காருன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே வர இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பெருசாக அந்த ஒரு நினைவு அப்படின்ற விஷயங்களை கூட எடுத்து பேச மாட்டாருன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் டிவிக்கவும் அலைன்ஸ் வைக்க போகுதுன்ற மாதிரி பேச்சுகள் வந்து பரவலாக அடிப்படுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ தெருமுனையில் இருக்கிற 2 பேர் பேசல, முக்கியமான ஆளுங்களே பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இவங்க கட்சிக்காரங்களும் வந்து மறைமுகமான விஷயங்களை வந்து திருப்பி சொல்கிறத வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே நெகோசியேஷன் போயிருந்துச்சுன்ற மாதிரி செய்திகளுமே இருக்குது. குறிப்பாக இப்போ இருக்க ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா, டிஎம்கேவை மட்டும் தான் டிவிகே விமர்சிக்குதுன்ற ஒரு விமர்சனமும் வந்து டிவிகே மேலே இருக்குது. ஏடிஎம்கேவை எதுவுமே அவங்க பேசிக்கவே இல்லை. அடுத்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ஜிஆரோட இது வந்து இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக இந்த மதுரை மேற்கு அப்படின்ற விஷயம் பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த மதுரை மேற்குமே எம்ஜிஆர் முதல்ல அதிமுகவை வெற்றி பெற வச்ச ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் அந்த மதுரை மேற்கு. சரி, அடுத்த எம்ஜிஆரா விஜய் அப்படியா இப்படியான்ற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டெர்லைட் சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களை வந்து ரொம்பவே டென்ஷன் பண்ணுற மாதிரி விஷயங்களை பல பேர் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக பல விஷயங்களை பண்ணது பாஜக. குறிப்பாக இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து ஸ்டெர்லைட் ஆலை திருப்பி திறக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் போராட்டங்கள்லாம் வந்து முன்னெடுத்துகிட்டே இருக்குது. அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக அதை திருப்பி பேசிகிட்டே இருந்தார். காப்பர் தேவை இப்போ பூர்த்தி பண்ண முடியல, இந்தியாவோட காப்பர் தேவை அதிகமாக இருக்குது, அதனால் வந்து ஸ்டெர்லைட்டை திறக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோ ஆர்என்றையோ தொடர்ச்சியான இந்த விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து மக்கள் மீது இருக்க அக்கறை இருக்கா அப்படின்ற விஷயங்கள் நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கணும். பாஜக வந்து ஸ்டெர்லைட்டை திறந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. திமுகவும் அதிமுக அப்போதைக்கு மூடி வச்சாங்க, திமுக இப்போதைக்கு திறக்க மாட்டோன்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 2 கட்சிக்குமே அந்த ஸ்டெர்லைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. சரி, இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணுமா வேணாமா அப்படின்றது இப்போதைக்கு விஜயோட ஸ்டாண்ட் என்ன? அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருணா ஜெகதீசன் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியை வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த கமிட்டி வந்து சொல்லியிருந்துச்சு. அதன்படி நடவடிக்கை எடுத்துச்சா திமுக கவர்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் எடுக்கலை. ஒரு கமிட்டி மட்டும் போட்டுட்டு வேணும் அந்த இது மட்டும் ரிப்போர்ட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டாங்க. இந்த கமிட்டி மட்டும் தான் பண்ணியிருக்கு, இந்த விஷயம் மட்டும் தான் டிஎம்கே பண்ணியிருக்கான்னு கேட்டால் திருப்புகழ்னு ஒரு கமிட்டி போட்டாங்க இந்த சென்னை வெள்ளத்துக்காக. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் என்னன்னு தெரியல. ஜஸ்டிஸ் சந்துரு வந்து ஒரு சில பரிந்துரைகளை கொடுத்தாரு, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ நாகநாதன் இவங்களெல்லாம் வச்சு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் தாண்டி இப்போ ஏன் நம்ம டிவிக்கே பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் அவங்க பேசியிருந்தாங்க. ஸ்டெர்லைட் சார்ந்த விஷயங்கள் இப்போ ஏன் பேசலை இந்த மௌனத்திற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. என்னடா நீ உடனே வந்து இப்போ கட்சி ஆரம்பித்த விஜயை கேட்குற, இதுக்கு முன்னாடி இந்த திமுகவை கேட்டே அதிமுகவை கேட்டேன்னு அதிமுக வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அப்போ மட்டும் தான் இதெல்லாம் பேசுவாங்க, மற்ற டைமில் பேச மாட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க பல இடங்களில் குரல் கொடுக்கறது இல்லைன்றதான் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டு. அதனால தான் வந்து மக்கள் வந்து மாற்று சக்தியாக வந்து விஜயை பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாற்று சக்தியாக பார்க்க வேண்டிய விஜய் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாருன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. குறிப்பாக அதை கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஸ்டெர்லைட் விஷயத்தில் வந்து விஜய் செலுத்தின கவனம் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் அவர் செலுத்தலை அப்படின்ற விஷயங்கள் கேள்விப்பட்டேன். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அரசியல் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்தில் விஜய் செலுத்தின அந்த கவனம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த கவனம் இல்லை அப்படின்ற விஷயங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. அல்லாமல் ஸ்டெர்லைட் அந்த ஸ்னோலினோட குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து விஜயோட கட்சியில் இணைஞ்சிருக்காருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓப்பனிங்கில் நல்லா வந்து பூம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நின்று போச்சு. அவர் இருக்காரா, அவர் ஏதாவது விஷயம் நினைவேந்தல் மாதிரி விஷயம் பண்ணாங்களா, இந்த முள்ளிவாய்க்கால் ஈழப்படுகொலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு போஸ்டர் போட்டு பெருசாக எந்த ஒரு நினைவேந்தல் விஷயம் அவங்க முன்னெடுத்த மாதிரி தெரியவே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கான பாலிடிக்ஸாக ஆகிடுச்சா டிவிக்கே அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை காட்டி மட்டுமே இவங்களை விஜய்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ திருப்பி எம்ஜிஆர் விஜய் அப்படின்ற ஒரு கம்பேரிஷன் காட்டி மட்டுமே ஓட்டு வாங்கிட முடியுமான்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. மக்களுக்கான பாலிடிக்ஸை இந்த டிவிக்கே கடைசி வரைக்கும் பண்ணுமா பண்ணாதன்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோலுமே ஒரு பெருசாக லாஜிக்கே இல்லை. ஒரு கொடி கம்பத்தை ஒருத்தர் வெட்ட வராரு, அந்த லாஜிக் படி பார்த்தோன்னா அந்த கொடியை தீப்பந்தமும் 2 ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கை மாறி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் முக்கியமாக இதை தாண்டி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளோ விஷயங்கள் தலையிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. குறிப்பாக டாஸ்மார்க் போன்ற ஊழல்கள்லாம் திமுக மாட்டியிருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு சில இடங்கள் இவங்க பேசினாலுமே அது என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக பேச மாட்டாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட். ஸ்டெர்லைட் மட்டும் இல்லை, எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. சாம்சங் விவகாரமாகட்டும் சரி, இன்னும் பல விவகாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு இன்னும் முழுமையாக செயல்படுதுன்ற விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி திமுக ஊழல் அரசு, திமுக வந்து தப்பு பண்ணுறாங்கன்ற விஷயங்களை மட்டுமே இவங்க தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்குமா, யாரோ சொல்லி கொடுத்து பேசுகிறாங்களோன்ற ஒரு கம்ப்ளைண்ட், யாரோ சொல்லி கொடுத்து பேசுகிறாங்களோன்ற ஒரு பார்வையுமே நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது.
இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் முழுமையான அரசியல்வாதி ஆகலை அப்படின்ற விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் செய்திகளை மட்டும் பிளான் பண்ணுறாங்களோன்ற ஒரு விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஆதவர்ஜுனா பேட்டி கொடுக்குறாரு, திடீர்னு தமிழிசை கேட்டதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி கொடுக்குறாரு. பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பாஜக சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியமான எதிர்ப்புன்றதை இவங்க பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரியே தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஃபஸ்ட்டு அந்த மேடையில் பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பேசியிருந்தார், சிறுபான்மை பெரும்பான்மை அப்படின்ற ஒரு அரசியலில் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிட்டு சிறுபான்மையான மக்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன வாரம் வக்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தார். ஒரு அரசியலில் ஒரு தெளிவே இல்லையோ விஜய் கிட்ட அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நம்ம குறிப்பாக இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்தில் ஏன் அருணா ஜெகதீசன் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் படி நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டிருந்தா கூட நம்ம சந்தோஷப்பட்டிருக்கலாம். திமுக அரசு நடவடிக்கை எடுக்கலை, அதிமுக அரசு அதை பண்ணாது, காரணம் அதில் மாட்டு இருக்கிறதே அதிமுக அரசு தான். சரி, டிவிக்கேவாவது கேட்டிருக்கோம்ல, ஏன் கேட்கல? வாங்க கேட்கலாம். நன்றி.